எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம 6th தேர்ட் டேர்முடைய யூனிட் 1 பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாரதம் அன்றைய நாற்றங்கால். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. இந்த லைனெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வரிகளுடைய சொந்தக்காரர் யார் அப்படின்னா தாரா பாரதி. யார்? தாரா பாரதி. நீங்கள் உங்கள்கிட்ட கையில் புக் இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் இதையும் லைட்டாக ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. ஆனால் இந்த லைன்களெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தொடக்கம், இடையில ஒரு 2-3 லைன், அப்புறமா லாஸ்ட் லைன். ஓகேவா? இதனுடைய ஆசிரியர் யார்? தாரா பாரதி. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மெய், உண்மை, தேசம், நாடு. மெய், உண்மை, தேசம், நாடு. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடை எது? திருக்குறள். நமது நாடு அணிந்திருக்கும் ஆடை எதுனா திருக்குறள். நமது நாடு அணிந்திருக்கும் ஆடை எது? திருக்குறள். அப்போ இந்திய தாய்க்கு மேலாடையாக இருப்பது எதுனா மெய்யுணர்வு. இந்திய தாய்க்கு மேலாடையாக இருப்பது மெய்யுணர்வு. காளிதாசர் இயற்றிய பாடல்கள் எதுவரை எதிரொலிக்கின்றன அப்படின்னா காவிரி கரை வரை. காளிதாசர் இயற்றிய பாடல்கள். காளிதாசர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் அங்கே உள்ளவர். அப்போ காவிரி நம்ம இதில், அப்போ அங்கே பாடினது இங்கே வர எதிரொலிக்கும். சரி, டிஸ்டன்ஸ் பார்த்துடுங்க. காளிதாசர் இயற்றிய பாடல்கள் காவிரி கரை வரை. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கம்பரின் கவிதை வரிகளுக்கு அங்கே என்னது இருக்குது? கங்கை ஆறு இருக்குது. கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. கம்பரிசனை பார்த்தீங்களா? காளிதாசர் இயற்றிய பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். குமரி முனையாகிய கன்னியின் கூந்தலுக்காக எந்த மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றனன்னு கேட்கலாம். காஷ்மீரத்து மலர்கள். அப்போ குமரி முனையாகிய கன்னியின் கூந்தலுக்காக அதனுடைய இன்னொரு எண்டு என்ன? காஷ்மீர். அங்கே உள்ள மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகிறது. எது எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகிறது அப்படின்னா புல்வெளிகள் எல்லாம். அப்போ எதெல்லாம்? புல்வெளிகள் எல்லாம் பூக்களாக மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. காவிய கலைக்கூடமாக காட்சி தருவது எது அப்படின்னா சிற்பங்கள். காவிய கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பங்கள். அறத்தின் ஊன்றுகோலாக எதை ஊமைப்படுத்தியிருக்காங்கன்னா காந்தியடிகளினுடைய அகிம்சை. அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது எது? காந்தியடிகளினுடைய அகிம்சை. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை. சிறிய கைத்தடியாக விளங்குவது எதுன்னு கேட்கலாம். சரி, இது கேட்டிருக்காங்க ஏற்கனவே. சரியா? காந்தியடிகளினுடைய இந்த அகிம்சை. சிறிய கைத்தடியாக விளங்குவது இது அகிம்சை. அறத்தின் ஊன்றுகோலாக சிறிய கைத்தடியாக. நெக்ஸ்ட்டு, தாரா பாரதியினுடைய இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். இவர் எழுதிய நூல்கள் இதெல்லாம் அப்படின்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணனுடைய பெயர் என்ன? தாரா பாரதி. அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா கவி ஞாயிறு. இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா நீங்கள் அந்த சிறப்பு பெயர்கள், புனை பெயர்கள், இயற்பெயர் இந்த மூன்றும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், மாற்றிடக்கூடாது. அதுக்காக தான். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இதனுடைய ஆசிரியர் யார்? கவி ஞாயிறு. பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த பாடல் எதில் இருக்குது அப்படின்னா தாரா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்பது தாரா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. தாரா பாரதியுடைய இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். சிறப்பு பேர் என்ன? கவி ஞாயிறு. கவி ஞாயிறு. புக் பேக்கில் உள்ளது பார்த்துடலாம். நூலாடை. நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. எதிர்கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் காந்தி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். காந்தி டேஸ் டேஸ் டஸ்க்காக பாடுபட்டார். பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டார், சமுதாய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டார், தீண்டாமை ஒழிப்புக்காகவும் பாடுபட்டார். சரியா? காந்தி பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்புக்காகவும் பாடுபட்டாங்க. எளிமையை ஒரு அறமாக போற்றியவர் யாருன்னா காந்தி. எளிமையை ஒரு அறமாக போற்றியவர் யார்? காந்தி. மேலாடை இல்லாமல் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு இன்சிடென்ட் வரும், அது இந்த லெசனில் தான் வரும், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். காந்தி
சென்னைக்கு எப்போ வந்தாங்கன்னா 1919 பிப்ரவரி மாதம் வந்திருப்பாங்க. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு கலந்தாய்வு கூட்டம் அல்லது கருத்தாய்வு கூட்டம் வந்து ராஜாஜி அவங்களுடைய வீட்டில் நடந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரதி அங்கே வந்துட்டு நான் நாளைக்கு இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ காந்தியடிகள் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இன்னைக்கு நீங்கள் வைக்கண்டாம், அதை நாளைக்கு நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாரதி சொல்லுவாங்க, வேண்டாம் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், அதனால் இன்னைக்கு நடந்தே ஆகணும், நாளைக்கு உள்ளதை வந்து அப்படின்னா அது கஷ்டம், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் இந்த காந்தி கேட்பாங்க பாரதியை பார்த்து, இவர் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. உடனே ராஜாஜி சொல்கிறாங்க, பாரதி எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர். யார்? பாரதி எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ இவரை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. யாரை? பாரதியை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சம்பவம். நெக்ஸ்ட் டைம் எப்போ வராருன்னா 1921 செப்டம்பரில் வராங்க. புகை வண்டியில் மதுரைக்கு போகிறாங்க. எங்கே? 1921 செப்டம்பர் மாதம் மதுரைக்கு போகிறாங்க. காந்தி எப்போவுமே என்னன்னா ஒரு கொஞ்சம் ரொம்ப வசதியானவர் தான். சரியா? நீளமான ஒரு வேட்டி போட்டிருப்பார், மேல் சட்டையை வச்சுருப்பார், பெரிய தலைப்பாகையெல்லாம் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்திருந்தவரினுடைய ஊர். காரைக்குடியில் இருக்கக்கூடிய கானாடு காத்தான். வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்திருந்தவரினுடைய ஊர் இது. காரைக்குடியின் கானாடு காத்தான். மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர் யாரு? காந்தி. மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர் யாரு? காந்தி. காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தபோது தமிழை கற்கத் தொடங்கினார். காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தபோது தமிழை கற்க தொடங்கினார். தமிழ் கையேடு என்ற நூல் யாருடையது அப்படின்னா ஜியு போப். இவரும் இங்கு வந்து தமிழ் கற்றுக்கிட்டவர் தான். சரியா? தமிழ் கையேடு என்பது யாருடைய நூல்? ஜியு போப் அவங்களுடைய நூல். காந்தியை பெரிதும் கவர்ந்த நூல் எது? திருக்குறள். இதே மாதிரி தான் அப்துல் கலாமுக்கும் திருக்குறள் தான் பிடிச்சிருக்கும். இப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும். சரி, ஏற்கனவே நமக்கு என்னென்ன இருக்கோ அதை அப்படியே ரீகால் பண்ணி படிக்கணும். அப்போ காந்தியை பெரிதும் கவர்ந்த நூல் எது? திருக்குறள். ஜியு போப்பினுடைய தமிழ் கையேடு யாரை கவர்ந்தது? காந்தியை கவர்ந்தது. 1937 சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் யார்? இது கேட்கலாம். சரியா? காந்தி. அப்போ காந்தி எந்த இலக்கிய மாநாடு? சென்னை இலக்கிய மாநாடு. எந்த வருஷம்? 1937. அப்போ 1937 சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு காந்தி தலைமை ஏற்கிறாங்க. அந்த மாநாட்டுடைய வரவேற்பு குழு தலைவர் தான் உ.வே. சாமிநாத ஐயர். வரவேற்பு குழு தலைவர் யார்? உ.வே. சாமிநாதர். அப்போ காந்தி சொல்கிறாங்க, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெரியவர் யார்? உ.வே.சா. அந்த பெரியவர் யார்? உ.வே.சா. இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு சொன்னது யார்? காந்தியடிகள். காந்தியிடம் உடை அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் எதுன்னா மதுரை தான். சரியா? காந்தியிடம் உடை அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. இது வந்து புக் பேக்கில் உள்ளது. அது வந்து பொறுத்துக்கமாக நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றது? சென்னையில். இந்த வருஷம் 1937. தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு யாரை சொல்லியிருப்பாங்க? பாரதியார். யார் சொல்லியிருப்பாங்க? ராஜாஜி அவங்க. குற்றாலத்தில் அருவி இருக்குது. தமிழ் கையேடு. தமிழ் கையேடு வந்து யாருடையது? ஜியு போப்புடையது. அது யாரை கவர்ந்தது? காந்தியடிகளை கவர்ந்துச்சு. காந்தியடிகளுக்கு இன்னொரு பிடிச்ச நூல் என்னது தமிழில்? திருக்குறள். திருக்குறள் இன்னும் யாருக்கு பிடிக்கும்? அப்துல் கலாமுக்கு. ஓகே தானே? நெக்ஸ்ட் தேர்ட் லெசன், வேலு நாச்சியார். வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் எதற்கு முக்கியமானவைனா போருக்கு முக்கியமானவை. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரினுடைய ஒரே மகள் தான் இந்த வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தது யார்? செல்லமுத்து மன்னர். செல்லமுத்து மன்னருடைய ஒரே மகள் தான் யார்? வேலு நாச்சியார். அதனால இவங்களுக்கு நிறைய மொழிகளெல்லாம் தெரியும். தமிழ் வந்து தாய்மொழி. அடுத்தது ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளை கற்றுக்கொண்டாங்க. ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. வேறு என்னென்ன பயிற்சிகள் அப்படின்னா உங்களுக்கு சிலம்பம் தெரியும், குதிரை
ஓட்டுறது தெரியும், வாள்போர், வில் பயிற்சி எல்லாமே அவங்க பெற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி. நெக்ஸ்ட்டு இந்த வேலு நாச்சியாரை சிவகங்கையினுடைய மன்னர் முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அப்போ சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். எப்போது முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார்? காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்டாங்க. எப்போது முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டாங்க? காளையார் கோவில் போரில். வேலு நாச்சியார் எங்கு தங்கி படையை திரட்டி பயிற்சியளித்தார் அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில். வேலு நாச்சியார் எங்கு தங்கி படையை திரட்டி பயிற்சியளித்தாங்க? திண்டுக்கல் கோட்டையில். அங்கே இருக்கும்போது அவங்களுடைய அமைச்சராக இருந்தது யாருன்னா தாண்டவராயர். அமைச்சர் யார்? தாண்டவராயர். யாருடைய அமைச்சர்? வேலு நாச்சியாருடைய அமைச்சர். இவங்களுக்கு தளபதிகளும் இருந்தாங்க. பெரிய மருது, சின்ன மருது. தளபதிகள் யார்? பெரிய மருது, சின்ன மருது. மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்களை ஐதர் அலி இவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா இவங்க நெக்ஸ்ட்டு போர் புரிய போகிறாங்க அதுக்காக. அப்போ மைசூரிலிருந்து எத்தனை குதிரைப்படை வீரர்கள்? 5000 குதிரைப்படை வீரர்கள். அனுப்புனது யார்? ஐதர் அலி. ஆண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமை வகித்தாங்கன்னா மருது சகோதரர்கள், சின்ன மருதும் பெரிய மருதும். பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி தலைமையேற்றாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சிவகங்கை கோட்டை கதவுகள் விஜயதசமி அன்று தான் திறக்கப்படும். விஜயதசமி அன்று திறக்கப்பட்டாலும் பெண்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சிவகங்கை கோட்டை கதவுகள் எப்போ திறக்கப்படும்? விஜயதசமி என்று திறக்கப்படும். அப்போ விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு யாருக்கு மட்டும் அனுமதி உண்டு? பெண்களுக்கு. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காதவள் யார் அப்படின்னா உடையாள். அவங்க சொல்லுவாங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ உடையாள் சொல்ல மாட்டாங்க, அதனால் அவங்கள கொன்னுருவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்துட்டு அவங்களுடைய சொந்த தாலியையே அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக வணங்கினாங்க. யாருடைய நடுக்கல்லுக்குன்னு கேட்கலாம், உடையாளுடைய நடுக்கல்லுக்கு. சிவகங்கை இவங்களுடைய இப்படிப்பட்ட முயற்சினால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்டது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 8 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்டது. அப்போ இதில் எதெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னா வேலு நாச்சியாருடைய வீரம், மருது சகோதரனுடைய ஆற்றல், ஐதர் அலியினுடைய உதவி, குயிலியின் தியாகம். யார் இந்த குயிலி அப்படின்னு சொன்னால் அந்த விஜயதசமி நாட்களில் பெண்கள் மட்டும்தானே உள்ளே போகணும். அப்போ இவங்க உள்ளே போயிட்டு தம்முடைய உடலில் அவங்களே தீ வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சிருவாங்க. யார்? குயிலி. அப்போ குயிலின் தியாகமும் இணைந்ததால் தான் சிவகங்கை மீட்கப்பட்டது. வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவியோடு குயிலின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. வேலு நாச்சியாருடைய காலம் என்னென்னா 1730 இருந்து 96 வரை. இது பார்த்து வச்சுருங்க. சிவகங்கை மீட்கப்பட்ட ஆண்டு 1780. சிவகங்கை மீட்கப்பட்ட ஆண்டு என்ன? 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் தான் நம்மளுடைய வேலு நாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? வேலு நாச்சியார். இது உங்களுக்கு இன்னும் ஹிஸ்ட்ரி அதிலெல்லாம் வரும், இன்னும் அதில் டீட்டெயிலாக படிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணம். 4 வகை சொற்கள். இலக்கண அடிப்படையிலும் சொற்கள் 4 வகைப்படும். சரியா? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா பெயர்லேயே இருக்கக்கூடியது ஒரு இதோடைய பெயரை குறிக்கக்கூடியது பெயர்ச்சொல். வினைச்சொல் செயல் அப்படின்னா செயலை குறிக்கக்கூடியது, நடக்கிறது, ஓடுறது, பாடுறது, இந்த மாதிரி செயலை குறிக்கக்கூடியது, படிக்கிறது. நெக்ஸ்ட்டு இடைச்சொல். பெயர் மற்றும் வினைச்சொல்லை சேர்ந்து தான் எப்போவுமே வரும். இது தனித்து இயங்கவே இயங்காது. அதாவது மற்று, ஐ இந்த மாதிரி, என்னால், ஆள், என்னை, அப்போ ஐ, இந்த மாதிரி இடைச்சொல்கள் என்னது வினைச்சொல்லையோ இல்லை பெயர் சொல்லையோ சேர்ந்து தான் வரும், தனித்து இயங்காது. கேட்கலாம். உரிச்சொல். உரிச்சொல் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெயர் சொல் இருக்கும், வினைச்சொல் இருக்கும், அதனுடைய தன்மையை ரொம்ப மிகுதிப்படுத்தி கூறுவது தான் உரிச்சொல். பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க, மாமரம், பெரிய மரம், அதான் மாமரம். அப்போ சால சிறந்தது, ரொம்ப சிறந்தது, அதுதான் சால சிறந்தது. இந்த மாதிரி பெயர் மற்றும் வினைச்சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல். நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்ற வஉசியின் பன்முகத்தன்மை எதெல்லாம்னா, வஉசி உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த கப்பல் கம்பெனி சுதேசி நாவை சங்கம், கப்பல் சங்கத்தை உருவாக்கியவர். அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார், எழுத்தாளராக இருந்தார், பேச்சாளராக இருந்தார், தொழிற்சங்க தலைவராக இருந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் 4 இது கொடுத்துட்டு இந்த 4 பாயிண்ட்டையும் கொடுத்துருவாங்க. இவர் யார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ யார் வருவாங்க? வஉசி, வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர்.
யாரு? வ.உ.சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதேசி நாவாய் சங்கம் என்னும் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை எப்போது தொடங்குனாங்க? இதெல்லாம் கேட்பாங்க சரியா? 1906 அக்டோபர் 16 6 6 6 1906 அக்டோபர் 16 ஓகேவா? அந்த டேட்டு பார்த்துடுங்க, மாதம் பார்த்துடுங்க. அப்போ தான் வந்து முதலாக ஒரு சுதேசி கப்பல் சங்கம், அந்த நாவாய் சங்கம் வந்து தொடங்கியிருப்பாங்க. வ.உ.சி. சென்னைக்கு எப்போல்லாம் போகிறாரோ அப்போல்லாம் யாரை பார்ப்பாருன்னா பாரதியை மீட் பண்ணுவார். அப்போ யார் சென்னைக்கு செல்லும்போது பாரதியை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? வ.உ.சி. பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்டதும் யார் தான்? வ.உ.சி. நெக்ஸ்ட்டு எல்லாமே புக் பேக்கில் வந்து ஒவ்வொரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க சரி, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் எல்லா தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஓகேவா? இது நீங்கள் படித்தாலே போதுமானது தான். டேஸ் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் வந்து கேட்பாங்க சரியா? இலக்கணத்தில் நமக்கு 40 மார்க் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்துக்கிடணும். எப்படின்னா இப்போது ஒரு ஒரு வேர்டு இருக்குது, அது உயிரெழுத்தில் தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏரின்னு வச்சுக்கோங்களேன், ஏரி. அப்போ ஏரி அது வந்து என்னது? ஏ வந்து என்னது? உயிரெழுத்து அப்படி தானே? அப்போ அதுக்கு முன்னாடி எந்த சொல்லை பயன்படுத்தணும்னா ஓர் அந்த சொல்லை பயன்படுத்தணும். இதே நேரம் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிணறு கி, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு சொல்ல பயன்படுத்தணும். நல்லா பார்த்துக்கிடுங்க. உயிரெழுத்தில் தொடங்குச்சு அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்தில் எது? 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அந்த உயிரெழுத்தில் தொடங்குச்சுன்னா ஓர் என்று சொல்லையும் இந்த வார்த்தையையும் அதே மாதிரி உயிர்மெய் எழுத்து கடல் நகரம் இதுக்கு முன்னாடி ஒரு என்ற சொல்லையும் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி தான் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அஃது போடணும். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துனா அதுனே போடணும். ஓகே தானே? உயிரெழுத்துனா ஓர் அஃது, உயிர்மெய் எழுத்துனா என்னது? ஒரு அது என்ற சொல்லை நம்ம பயன்படுத்த வேண்டும். தமிழ் டு இங்கிலீஷ். நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். இலக்கியம் லிட்ரேச்சர். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு நாலெட்ஜ் ஆஃப் ரியாலிட்டி, மெய்யுணர்வு நாலெட்ஜ் ஆஃப் ரியாலிட்டி. இந்த லெசன் இவ்வளோ தான். யூனிட் 1 வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு ரொம்ப ஈஸியான இதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன் சரியா? உங்களுக்கு இந்த இதை வந்து இன்னும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லேயே அதை ஈஸியாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ நல்லபடியாக படிங்க. நம்ம இனி மதியம் சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.